ஹாய் கைஸ், குட் ஈவினிங். ஸோ வீரா சீரியல் ரிவ்யூ பார்த்தலாமா? இப்போதான் கைஸ் ரிவ்யூ வந்துச்சு. அடாடாடா, ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லையா. இன்னைக்கு வீரா சீரியல் ரொம்ப ரொம்ப ரிவ்யூ பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது, எக்ஸலண்ட்டாக இருந்தது. சரி, ரிவ்யூ பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே அந்த லைக் பட்டனை டச் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சீக்கிரமா நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ணணும். அது உங்க கையில தான் இருக்குது. சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ், ஓகேவா? ஸோ வேற ஏதாவது சீரியலை பத்தி எனக்கு ரிவ்யூ போடுங்கன்னு கமெண்ட்ல கேளுங்க. நம்ம அந்த சீரியலையும் பத்தி நம்ம ரிவ்யூ போடலாம், சரியா? வீரா சீரியலை பொறுத்தளவு நாடகம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். எப்பயும் போல நம்ம கோயில்ல இருந்து அடுத்த கட்ட இது வந்து இங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க எல்லாரும், சரியா? இதுக்கு இடையில வந்து நம்ம கார்த்திக் பிருந்தா வேற லவ் வேற ட்ராக் வேற ஓடிட்டு இருக்குது. அது வேற மாறன் கண்டுபிடிச்சிட்டாப்புல. இனி அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்ப புதுசா வேற ஒருத்தி உள்ள கொண்டு வந்து வச்சிருக்காங்கல்ல, யாரு? விஜி. இந்த விஜினால இந்த குடும்பத்துக்குள்ள பல குழப்பங்கள் வருமாட்டிருக்குது, சரியா? அதுக்கு ஆதாரமாவே இன்னைக்கு ப்ரோமோவே இந்த ப்ரிவியூவே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் இருந்தது. செமையா இருந்தது கைஸ், சூப்பரா இருந்தது. இனி கார்த்தியோட குட்டி எப்ப வெளியே வர போகுதுன்னு தெரியல. ஒருவேளை விஜய வந்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி தர மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கு? கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி தர மாதிரி சூழ்நிலை வந்ததுன்னா அப்பயும் நம்ம வீராவும் வீராவும் மாறணும் தான் இத நிறுத்தி கல்யாணத்தை வந்து நடத்தி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிருந்தாவையும் கார்த்தியும் சேர்த்து வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணன் அதாவது அவன் பேரு யாரு? ராகவன், மாறன், கார்த்தி. இந்த சைடு யாரு? கண்மணி, வீரா, பிருந்தா. எப்படி 3 பேத்துக்கு 3 பேர் ஜோடி சரியா போச்சா? எப்படா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? உட்காந்து யோசிப்பீங்களா இல்ல ரூம் போட்டு யோசிப்பீங்களான்னு தெரியல, சரியா? ஆனா என்னை பொறுத்தளவு இந்த ஜோடிகள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜோடி கார்த்தி பிருந்தா ஜோடி தான்ப்பா. என்னை யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, எனக்கு மாறன் வீரா ஜோடி கூட எனக்கு பிடிக்கல, சரியா? கார்த்தி பிருந்தா ஜோடி செமையா இருக்குது, சூப்பரா இருக்குது. ஓகே டன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றாங்களா? வீட்டுக்கு வந்தோடனே நம்ம விஜய் அக்கா என்ன செய்யுது? எப்பா, அதாவது வெகுளித்தனமா நடிக்கலாம், ஆனா ஓவரா வெகுளித்தனமா நடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்க சகிக்கலப்பா, சரியா? இதயம் சீரியல்ல அந்த பொண்ணு ஸ்வேதான்ற கேரக்டர் பண்ணியிருக்கோம், அவ்வளவு தெளிவா பண்ணியிருப்பா. ஒரு சிட்டி கேர்ள் மாதிரி யோசிச்சிருப்பான்னு வச்சுக்கோங்களேன். சிட்டில வந்தா எப்படி இருக்கணும், ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, சரியா? அவ அந்த ஆதியை கல்யாணம் பண்றதா நினைக்கிறதா இருக்கட்டும், அவங்க பாரதிய பழி வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடர்னாவே இருக்கும். ஆனா இங்க அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகி போச்சு. அப்படியே கிராமத்துக்காரியாட்டம் கேரக்டரை மாத்தி விஜயன்ற கேரக்டர் நடிக்கும்போது பார்க்க வந்து ஒரு மாதிரியாத்தான் இருக்குது. பிடிக்கலதான், இருந்தாலும் நம்ம அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு, சரியா? என்ன நடக்குது அப்படின்னா, வீட்டுல ஒரே சாம்பிராணி போகதான், அதுக்கப்புறம் பூஜை தான், பரிகாரம் தான், என்னென்னமோ பண்றாங்க, சரியா? அப்புறம் வீரன் மாறாவும் வந்து நிற்கும் போது காஃபி வேணுமா, டிஃபன் வேணுமா, இன்னொன்னு நான் போய் டிஃபன் பண்ண போறேன்ட்டு போறாங்க. உடனே இவ வந்துட்டு, நீங்க எங்க போறீங்க? நீங்க அதெல்லாம் ஒண்ணும் செய்ய வேணாம், நான் எல்லா டிஃபன் வேலையும் முடிச்சிட்டேன். ஐஸ் நல்லா அதாவது ஐஸ் வைக்கலாங்க, ஐஸ் பார கொண்டு தலையில வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. சரியா? அப்புறம் இதுக்கிடையில வேற இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேனே, இந்த விஜய் அக்காக்கு ஒரு பிளாஷ்பேக் வேற, சரியா? இந்த அம்மா வீட்டுக்குள்ள நுழையும் போது பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்துல தானே உள்ள வருது. அதுக்கு ஏதோ ஒரு பிளாஷ்பேக், அது ஒரு இத்து போன பிளாஷ்பேக். அவங்க அப்ப ஏதோ திருத்தனமா ஜவுளி அந்த எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல வந்து எதையோ வேற எதையோ ஏத்திடுறானாட்டு இருக்குது, சரியா? அந்த பழியை தூக்கி ராமச்சந்திரன் மேல பழிய போடுறது இவன் தான், விஜயோட அப்பன் தான். அதை தெரியாம இந்த விஜய் லூசு ராமச்சந்திரன் தான் கெட்டவன், நம்ம அப்பா சாவுக்கு ராமச்சந்திரன் தான் காரணம்னு சொல்லி குடும்பத்தை பழிவாங்க தப்பான எண்ணத்தோட உள்ள வந்திருக்கா. இது தெரியாம இந்த கூடத்துல எல்லாம் ஆடிட்டு இருக்குதுங்க. அப்புறம் சூப்பரான ஒரு மேட்ரு வந்திருக்குது கைஸ். நம்ம பழைய செம்பருத்தியோட வில்லிய நான் பார்த்தேன் கைஸ். அட்டங்கொக்கமக்கா கண்மணிய கூப்பிடுற ஸ்டைலா இருக்கட்டும், அப்படி விட்டா பாருங்க கன்னத்துல ஒரு அறை, செம. என்னைய கேட்ட இந்த சைடு ஒரு 2 கணத்துல, இந்த சைடு ஒரு பலார்னு ஒரு அறையும், இந்த சைடு ஒரு பலார்னு ஒரு அறையை விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செமையா இருக்கும். பழைய வில்லிய நாங்க பாக்குறோம்ப்பா. இப்பதான்ப்பா பவர் மோடா இருக்குது நாடகம், பவர் மோட். அங்க பாருங்க, அந்த கையை காட்டி பேசுற அந்த தோரணையை பாருங்க, அடாடாடா. இந்த நடிப்பை யாருனாலையும் அடிச்சுக்க முடியாது. வில்லிக்குன்னா இவங்கதான், வில்லின்னு சொன்னாலே நாடகத்துல இவங்கதான் சூப்பர், எக்ஸலண்ட். நடிப்பு சும்மா பிச்சு உதறது, சரியா? என்ன நடக்குது அப்படின்னா,
அந்த ரூமை கிளீன் பண்ணையில நம்ம மாறனை வந்து மறுபடியும் ஜெயிலில் அனுப்புறதுக்கான ஒரு பேப்பராட்ட கொண்டு வந்து நம்ம விஜி மேடம் வந்து நம்ம அத்தைக்காரிகிட்ட கொடுத்துட்றாங்க. அத சும்மாவே ஆடுவாங்க. மாறனுக்கு ஒண்ணுன்னா துடிப்பாங்க. இப்ப இது வேற கிடைச்சிருச்சுல, இனி விடுவாங்களா? கண்மணி மாட்டிட்டாள், கண்மணி மாட்டிக்கிட்டா. சரியா? எல்லாத்தையும் நிக்க வச்சு இவர் உடனே நம்ம ராமச்சந்திரன் என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த இடத்துல காமெடி பண்ணிட்டு இருக்காரு. ஏன் வள்ளி எல்லாத்தையும் நிக்க வச்சு பெரிய பூசணிக்காயை உடைக்க போறியா அப்படின்னு. பெரிய பூசணிக்காய் இல்லைங்க சார், பெரிய பாம் வந்து உடைக்க போறாங்க. கண்மணியை பத்தின பாம். சரியா? பெரிய பாமா போட்டு உடைச்சிட்டாங்க. அடி அடி போ நல்லா அடி வச்சு உடனே நம்ம ராகவன், எதுக்கு நீங்க கண்மணி மேல கைய வைக்கிறீங்கன்னு வீறிக்கிட்டு வர்றாரு விளக்கன். சரியா? எல்லா தப்பையும் பண்ணிக்கிட்டு வீறிக்கிட்டு வர்றாரு, பொண்டாட்டி கொண்டுனோன்னு எருமைக்கு போறவன். சரியா? உடனே வந்து இத பாருனே அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை காமிக்கிறான். பார்த்தா எல்லாம் சாக்காயிடுறாங்க. சொன்ன உடனே நீ நான் உன்னை பெத்த பொண்ணு மாதிரி நான் நீ இவளை பாத்தியன்னா இவ அப்படியே நம்ம குடும்பத்தை அழிக்க வந்த ஏமே அது இதுன்னு என்னத்தையோ போட்டு சொல்லி எல்லாம் மாறன்லாம் அப்படியே ஷாக்ல நிக்கிறாங்க. வீராவுக்கு தெரிஞ்சது தானே இவ பழி வாங்குறதுக்கு தான் உள்ள வந்திருக்கான்னு அவளுக்கு தெரியும்ல. அவ அசியூசுவலா தான் இருக்காளாட்டு இருக்குது. ஒரு ஷாக்கிங்கோ எதுவுமா அவ மூஞ்சில ஒண்ணும் இல்லை. உடனே அடிச்சு பத்திடுறாங்களாட்டு இருக்கு வீட்டை விட்டு. சரியா? உடனே நம்ம மாறன் வந்து நல்லவர் வல்லவர், சரியா, உத்தம புத்திரன் என்ன செய்யறாரு, அண்ணியை அப்படியே வேண்டி கேட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றாரு. வெளியே போனவள உள்ள கூட்டிட்டு வர்றாரு. எத்தனை பேத்துக்கு கண்மணியை உள்ள கூட்டிட்டு வந்தது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ வீரா சீரியல் வேற லெவல்.